Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க previous நம்ம looping பார்த்துட்டு இருந்தோம். So அதுல while loop யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சின்ன டாஸ்க் கொடுத்திருந்தேன். என்ன டாஸ்க் அப்படினு பாத்தீங்கன்னாக்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணனும். அதாவது sum of n digits அப்படினு சொல்லி நான் கொடுத்திருந்தேன். அந்த ப்ரோக்ராம்க்கான சொல்யூஷன் எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த டிஜிட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணனும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ் அப்படிங்கிறது தெரியாதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா லூப்பிங் யூஸ் பண்ணி இந்த process பண்ண போறோம் फ्रेंड्स. ஓகேங்களா? சோ எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ என்னோட ப்ரோக்ராம் போடுறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, என்னோட ப்ரோக்ராம் போடுறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இதில் ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நம்பர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நம்பரை நான் ஃபஸ்ட்டு கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ /n என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நம்பரை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை ஆட் பண்ணி ஓவரால் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ scanf %d அட்ரஸ் ஆஃப் நம்பர். ஸோ அந்த நம்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் while loop யூஸ் பண்ணி போட சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா while loop யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா while தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் do while for ஸோ எதில் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து லாஜிக் மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஸோ லாஜிக் என்ன லாஜிக் நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு லூப்பிங் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் எண்டிங் வேணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எதை வந்து எண்டிங்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து ஒரு டிஜிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 0வாக மாறும் இல்லைங்களா? சேம் இப்போ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0வாக இல்லைன்னா மட்டும் இந்த ப்ராசஸ் நடக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1234 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நான் 10ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 123 கிடைக்கும். அடுத்து நான் 10ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்கும். அடுத்து 12 10ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ அகைன் அதை நான் 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் 0வாக மாறப்போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் 10ஆல் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ டிவைட் பண்ணி அதே வேரியபிளே ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பை 10. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாகிட்டே வரும். ஸோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் 0 ஆகும். ஸோ 0 ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய லூப்பை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ 0வா இல்லைன்னா மட்டும் என்னோட ஒரு லூப் ரன் ஆகும். 0 வந்து பார்த்திங்கன்னா லூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த நான் ஸ்ப்ளிட் பண்ண நம்பர் அது எனக்கு ஒரு டிஜிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வேணும். ஸோ அந்த நம்பர்ஸை நான் கண்டினியூஸாக ஆட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு வேரியபிள் ஆன்சர்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மாடுலஸ் 10. ஸோ நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பரை டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதாவது மீதின்னு சொல்லுவோம். அந்த மீதியை கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ இது எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1234 வருதுன்னா என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்குள்ளே போகும். இப்போ இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் 10ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 123 கிடைக்கும். அதே நான் மாடுலஸ் பண்ணேன். மாடுலஸ் மீன்ஸ் ரிமைண்டர். ஸோ மீதி நான் கெட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4ங்கிறது இருக்கும். இந்த ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் 0 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் வரக்கூடிய ரிசல்ட். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரில் என்ன கிடச்சிருக்கும்னா அதாவது இந்த நம்பரை 10ஆல் மாடுலஸ் பண்ணும்போது எனக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 கிடச்சிருக்கும். ஸோ ஆன்சர் ப்ளஸ் 4. ஆல்ரெடி ஆன்சரில் எனக்கு 0 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு இது ஒரு டிஜிட் குறைஞ்சிரும். ஸோ 123 ஆகிடும். ஸோ அடுத்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லூப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல எனக்கு நம்பர் 123 இருக்குது. ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கனாக்கா செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் ட்ரூ. தென் அதை நம்ம மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னா அது 123 வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் மாடுலஸ் பண்ணோம்னா 3 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும். 4 + 3 வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தென் இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ அகைன் எனக்கு மேலே போகும். ஸோ மேலே போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அதை நான் மாடுலஸ் பண்ணேன்னா எனக்கு 2 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 7 இருக்குது. 7 + 2 வந்து பார்த்திங்கனாக்கா
9. ஸோ 9 கிடைக்கும். தென் 12 வந்து பார்த்திங்கனாக்கா நான் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு 1 கிடைக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வந்து 1 போகும். ஸோ 1 வந்து நான் மாடுலஸ் பண்ணேன்னா எனக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 9 + 1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10ங்கிறது கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு டிவைட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்பர் 1 by 1 ஸ்ப்ளிட் ஆகி அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளை கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் அத்தனை டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஆன்சருங்கிற வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறேன். printf %d ஆன்சர். ஸோ இதை மெசேஜ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் 123 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஆட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஜிக்கில் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அடுத்து என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்தா அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போட்டோம் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தா இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆஃப் n டிஜிட். ஸோ நான் எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரிவர்ஸில் வரணும். ஸோ அது எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான லாஜிக் நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.